வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பதிவத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 21ஆம் நாள் 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அத்தோடு இன்று அமாவாசை விரதம். அப்பா அம்மா இல்லாதவர்கள் அவர்களை வேண்டி விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து மோட்ச அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த அமாவாசை. ஒரே நேர்கோட்டிலே சூரியனும் சந்திரனும் சந்திக்கின்ற நாள். இந்த அமாவாசையிலே பலருடைய உள்ளத்திலும் அமாவாசை என்றால் அப்பா இல்லாதவர்கள்தான் விரதம் இருக்க வேண்டும் என்று. அப்படி அல்ல. அமாவாசையிலே அப்பா அம்மா இருவருக்குமாக, அப்பா இல்லாதவர்கள் அம்மா இல்லாதவர்கள், அப்பாவும் அம்மாவும் இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே கண்டிப்பாக ஒரு நாள், மாதத்திலே ஒரு நாள் இந்த அமாவாசையிலே விரதம் இருக்க வேண்டும். விரதமாயிருந்து அவர்களை எண்ணி அன்றைய நாளிலே அவருடைய புகைப்படங்களை எடுத்து மஞ்சள் தண்ணியாலே சுத்தம் செய்து விபூதி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து மலர் மாலைகள் சார்த்தி வீட்டிலே சமைக்கின்ற உணவுகளை அவர்களுக்கு நிவேதனமாக வைத்து கற்பூர தீபாராதனை செய்து சாம்பிராணி தூவமிட்டு பிரார்த்தனை செய்து நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு நாள் இந்த அமாவாசையிலே பிதிர்களுக்குரிய நாள் அதிலே பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமது இல்லங்களிலே மங்களமான காரியங்களும் நடைபெறுவதற்கு இந்த பெற்றோர்கள், மறைந்த பெற்றோர்களாகிய பிதர்களுடைய ஆசி வேண்டி மாதந்தோறும் இந்த அமாவாசையிலே இவ்வாறு விரத அனுஷ்டானங்கள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். வருகின்ற திங்கட்கிழமை 8/7/2024 அன்று மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி என்கின்ற பகுதியிலே எண்ணம் பாலப்பூவல் என்கின்றதாகிய க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவனுடைய இந்த 10 அவதாரங்கள், தசாவதாரம், அதிலே 4வது அவதாரமாக இந்த மூர்த்தமானது நரசிம்ம மூர்த்தம். இந்த எண்ணம்பாலப்பூவல் என்கின்ற பகுதியிலே வீற்றிருக்கின்ற ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பம். எதிர்வரும் 10ஆம் திகதி புதன்கிழமை பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம். 11ஆம் திகதி வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு. 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் இந்த கண்ணன்குடா புது மண்டபத்தடி
எண்ணம் பாலப்பூவல் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான சிறப்பு நிகழ்வுகளே சகல அடியார்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.